தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸ்மார்ட் டிவிஸ். ஸ்மார்ட் டிவிஸை பொறுத்தவரையும் அன்பாக்சிங் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ஸ்மார்ட் டிவிஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் டிவியோட ரிவ்யூ வந்து பார்க்க போறோம். இது பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த டிவி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இது பார்த்தோம் அப்படின்னா டைவாவுடைய 40 inches டிவி. இது மாடல் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா D42E5OS. இதுதான் இந்த மாடல் நேம். இது பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கா ஒரு ஃபுல் HD LED டிவி. இது ஒரு ஸ்மார்ட் டிவியும் கூட. இந்த டிவியை கிட்டத்தட்ட 1.5 மாசமா நான் என்னுடைய பிரைமரி டிவியா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோஸ் பார்க்க இல்ல அப்படின்னாக்கா மூவிஸ் பார்க்க எல்லாத்துக்கும் இந்த டிவி தான் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். இந்த டிவியுடைய முழுமையான விமர்சனத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். நிறைய குறைகள் வாங்கலாமா எல்லாத்தையும். இது ஒரு பட்ஜெட் டிவி. இந்த பட்ஜெட்ல இந்த டிவி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நிறைய டிவி கவரேஜ் நம்ம கொண்டு வந்துட்டே இருக்க போறோம். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்சா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டைவா 40 inch LED டிவி. முதல்ல இந்த டிவியோட டிசைன்ல இருந்து வந்து பார்க்கலாம். மேலும் இதோட அன்பாக்சிங் நான் வந்து போட போறது இல்லை. ஏன் அப்படின்னாக்கா பேசிக்கா ரிமோட், இந்த ஸ்டாண்ட், மேலும் வால் மவுண்ட் பண்றதுக்கான ஸ்டாண்ட் எல்லாமே வந்து இதோடய வந்து கொடுக்குறாங்க. அன்பாக்சிங் அவ்வளவா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதோடைய விமர்சனத்தை இப்போ வந்து பார்க்கலாம். முதல்ல இதோடைய டிசைன்ல இருந்து பார்க்கலாம். இது பார்த்தோம் அப்படின்னா முழுக்க ஒரு பிளாஸ்டிக்ல தான் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போதைக்கு பட்ஜெட்ல எல்லா டிவிஸுமே நம்ம பிளாஸ்டிக்ல தான் வந்து பார்க்க முடியுது. இந்த டிவி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கிறதோட மட்டும் இல்லாம ரொம்பவே ஸ்லிம்மா இருக்கிற மாதிரியும் நம்மளால பார்க்க முடியுது. நீங்க வால் மவுண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல டேபிள் டாப் பண்ணி யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த டிவியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தீங்க. நீங்க வாங்கினீங்க அப்படின்னாக்கா அவங்களே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த வால் மவுண்ட் பண்றது அப்படின்னா பண்ணி கொடுப்பாங்க. அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களா பண்றதை நான் வந்து பர்சனலா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். டிசைனில் நான் நோட்டீஸ் பண்ண ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த கேபிளுடைய லென்த் ரொம்ப கம்மியாக வந்து இருக்குது. உங்களுக்கு டிவிக்கும் பிளக் பாயிண்ட்டுக்குமான டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் இது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். இதை தவிர அடுத்த டிவியோட முன்பக்கம் டிவிக்கே வந்தோம் அப்படின்னாக்கா, இது பார்த்தோம் அப்படின்னா நான் முன்பே குறிப்பிட்டது போல ஒரு 40 inch LED பேனல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னாக்கா டைரக்ட் LED பேனல் அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இதோடைய கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 4:1 அப்படிங்கிற அந்த அளவு கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் இருக்கும் அப்படிங்கிற போல டைவா நிறுவனத்தால சொல்லப்பட்டிருக்கு. இந்த டிவியோட ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள அந்த பேனல் தான் இதுல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பேனலை பொறுத்தவரையும் இது ஒரு LED பேனல். ரொம்பவே வந்து கலர்ஸ் விவிடாவும் அக்யூரேட்டாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லுவேன். இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால நம்ம வீடியோஸ் பாக்குறப்ப கிறிஸ்பான வீடியோஸ் நம்மளால வந்து பாத்துக்க முடியும். பிளாக்ஸை பொறுத்தவரையும் ரொம்ப டீப்பான பிளாக்ஸ் வந்து கிடைக்கல. பட் கலர் அக்யூரசி அப்படிங்கிறது நான் முன்பே குறிப்பிட்டது போல ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. மேலும் ஹை ரெஃப்ரெஷ் ரேட்ல எடுத்த மூவிஸ் கூட இதுல நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே வந்து நல்லா தான் வந்து இருந்துச்சு பாக்குறதுக்கு. இதை தவிர இந்த டிவியோட 3 பக்கங்கள், மேல இடது பக்கம் வலது பக்கம், பெசல்ஸ் ரொம்பவே கம்மியா வந்து கொடுத்திருக்காங்க. பாக்குறதுக்கு டிவி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதை தவிர வியூவிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நம்ம எந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் இந்த டிவி வந்து நல்ல வியூவிங் ஆங்கிள்ஸ் தான் வந்து இருக்கு. ரொம்ப கலர் ஷிஃப்ட் இல்ல அப்படின்னாக்கா டிஸ்பிளே வந்து ஒரு மாதிரி தெரியுது, அந்த பிரச்சனை இந்த டிஸ்பிளே பேனல்ல இல்ல. இதை தவிர இந்த டிவில ஈகோ விஷன் அப்படிங்கிற ஒரு அம்சம் வந்து கொடுத்திருக்காங்க. பவர் கன்சப்ஷனை கம்மி பண்ணும் அப்படிங்கிற போல சொல்லிருக்காங்க. நான் பெரிய அளவு அதை யூஸ் பண்ணல, நார்மலா தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மேலும் இதுல டிஸ்பிளே மோட் நிறைய மோட்ஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு தேவைப்படுற பெஸ்டான மோட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலா ஒரு டிவின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஸ்பிளே அப்படிங்கிறதுக்கு அதிகபட்சமா முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த இடத்துல இந்த குறிப்பிட்ட டிவி என்னை ஏமாற்றல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கலர்ஸா இருக்கட்டும், கான்ட்ராஸ்ட் லெவல்ஸா இருக்கட்டும், பிரைட்னஸா இருக்கட்டும், ரொம்பவே வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே பேனல் தான் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க உங்களுடைய செட்-டாப் பாக்ஸ் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல அப்படின்னாக்கா இன்டர்நெட் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது டிஸ்பிளே பேனலை பொறுத்த வரைக்கும். போர்ட் செலக்ஷன் வந்து நிறைய போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி நான் பின்னாடி வந்து சொல்றேன். இதை தவிர அடுத்த டிவில முக்கியமான விஷயம் ஸ்பீக்கர்ஸ். இதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா 20 watt ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து கொடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸ்பீக்கர் குவாலிட்டி அப்படிங்கிறது வால்யூம் லெவல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நார்மலா 22% பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் ரூமுக்கு நல்ல லவுடான வால்யூம் நமக்கு வந்து கிடைக்குது. வால்யூம் லெவல்ஸ் ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. கிளாரிட்டியை பொறுத்தவரையும் வால்யூம் கிளாரிட்டி ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. மியூசிக்கா இருக்கட்டும், வோக்கல்ஸா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா நம்ம நார்மலா பாக்குற மூவிஸ் உடைய சவுண்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்பவே கிளியரா வந்து இருந்துச்சு. பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இது பேஸ் ஓகே அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்றேன். ரொம்ப பேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கான இது கிடையாது. பட் கிளியரான சவுண்ட் மற்றும் வால்யூம் லெவல்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது இந்த குறிப்பிட்ட டிவில இருக்கிற போர்ட்ஸ் பத்தி நம்ம வந்து பார்த்தலாம். போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த டிவில பின் பக்கத்துல கீழையும், இதை தவிர இடது பக்கமும் போர்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இடது பக்கம் பாக்குறப்ப 2 USB போர்ட்ஸ், அதை தவிர 2 AV போர்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதை தவிர கீழ் பக்கம் பாக்குறப்ப இயர்போனுக்கான அந்த ஒரு ஜாக் வந்து இருக்கு. அதை தவிர ஈத்தர்நெட் போர்ட், ஒரு UART போர்ட், அதை தவிர ஆடியோ போர்ட் மற்றும் 3 HDMI போர்ட்ஸ், கடைசில ஒரு RF போர்ட், அதாவது அந்த ஆண்டனாஸ் யூஸ் பண்ற அந்த போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. போர்ட் செலக்ஷனை பொறுத்தவரையும் ரொம்ப அதிகமா தான் வந்து கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு 3 HDMI போர்ட்ஸ், 2 USB போர்ட்ஸ்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ போர்ட் செலக்ஷன் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
அடுத்தது இது ஒரு ஸ்மார்ட் டிவி. ஸோ இதற்கான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே வந்திருக்கு. இந்த குறிப்பிட்ட டிவி பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டை பேஸ் பண்ணி உருவாக்கி இருக்கிறது தான். கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்கு. நார்மலா உங்களுக்கு வீடியோஸா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், அந்த டேப்ஸ் எல்லாமே இருக்கு. ஆப்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஒரு அம்சம் வந்து கொடுத்திருக்காங்க. மேலும் உங்களுக்கு பிளே ஸ்டோருடைய சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னாலும் ஏபிகேவை சைட் லோட் பண்ணியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைம் மற்றும் யூடியூப் இந்த மாதிரியான ஆப்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால்டாவே தான் வந்து கொடுக்குறாங்க. இதை தவிர இந்த யூஐ பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ண மீ டிவி இல்ல தாம்சன் டிவி மாதிரியான யூஐ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். யூஐல மிகப்பெரிய உங்களுக்கு பழகிறதுக்கான ஒரு சமயம் வந்து தேவைப்படாது. நீங்க ஒய்ஃபை இல்ல இன்டர்நெட் யூஸ் பண்றப்ப நீங்க இன்டர்நெட்டும் அதாவது ஈத்தர்நெட் கேபிள் மூலமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா ஒய்ஃபையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஐயோட அம்சங்கள் இருக்கட்டும். யூஐ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன கேட்டீங்க அப்படின்னாக்கா, நான் யூஸ் பண்ண டிவி யூசர் இன்டர்ஃபேஸ்ல இது ரொம்ப ஸ்மூத்தானது கிடையாது அப்படிங்கறத கண்டிப்பாவே நான் வந்து சொல்லுவேன். லேக் அப்படிங்கிறது அதிக அளவு வந்து நான் வந்து பார்க்கல அப்படின்னாலும் ரொம்ப ஸ்மூத்தான யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மீ டிவில பார்த்த மாதிரியான இல்ல தாம்சன் டிவில கூட நான் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் அதிக அளவு வந்து பார்க்க முடியல. இது பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஜஸ்ட் ஒரு ஆரோஸ் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்ல இருக்கும் ஒரு 4-5 இடங்கள் முன்னாடி தள்ளி போகணும் அப்படின்னாக்கா 4-5 முறை அந்த சைடு நம்ம பட்டனை ரிமோட்ல தொடர்ந்து அழுத்தணும் அப்படின்னாக்கா அது கண்டினியூஸா போல கொஞ்சம் பொறுமையா தான் கிளிக் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இருக்கு. லேக் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாலும் யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப ஸ்மூத்தா டக்குன்னு ரொம்ப இன்ட்யூட்டிவா இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். பட் இது நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் இன்டர்நெட்ல தான் முழுக்க யூஸ் பண்ணேன். ஆன்லைன் கன்சம்ஷன் தான் என்னுடைய மூவி கன்சப்ஷன் அதிகமா இருந்துச்சு. பட் நீங்க செட்டாப் பாக்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா இந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியவும் தெரியாது. இதை பத்தி உங்களுக்கு தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் செட்டாப் பாக்ஸ் மட்டும் யூஸ் பண்றவங்களுக்கு. பட் ஸ்மார்ட் டிவியோட இன்டர்ஃபேஸ் உடைய அம்சங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட மீ டிவி தாம்சன் டிவி அளவுக்கு வந்து இருக்கு. மிகப்பெரிய வித்தியாசங்கள் இல்ல. இதுல யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கு. பட் அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான இன்டர்ஃபேஸா இது வந்து இல்ல. அம்சங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இதுல வந்து ஒரு 1GB RAM, 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், இதை தவிர ஒரு குவாட் கோர் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லா டிவிலையும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான அம்சங்கள் தான் பாக்குறோம். சோ மிகப்பெரிய அளவுக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அடுத்தது இந்த டிவியுடைய ரிமோட்டுக்கு பேட்டரி இந்த டிவியோட பாக்ஸ்லயே வருது. ஸோ அது வந்து குறிப்பிடத்தக்கது. சில டிவிஸ்ல அது வரதில்லை. இந்த டிவியுடைய ரிமோட் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ட்ரெடிஷனல் ரிமோட் மாதிரி தான். பட் எக்கச்சக்கமான அம்சங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ் மற்றும் யூடியூபுக்கு டெடிகேட்டட் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க யூஐல எங்க இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த பட்டன்ஸை பிரஸ் பண்ணி டைரக்டா அந்தந்த ஆப்ஸ்க்கு வந்து போய்க்க முடியும். இதை தவிர ரிமோட்டுடைய ரேஞ்சா இருக்கட்டும், ஆங்கிளா இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா தான் வந்து ஒர்க் ஆச்சு. ரிமோட்ல மிகப்பெரிய அளவு குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் வந்து ஒர்க் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த யூஐல இருக்கிற கொஞ்சம் ஸ்டட்டரினஸ் இருக்கு. வாய்ஸ் இதுல வந்து வாய்ஸ் ரிமோட்டா இது வந்து இருக்காது. அது ஒரு பிரச்சனையா வந்து இருக்கலாம். மேலும் அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்க ஒரு மூவி சர்ச் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் இரிட்டேட்டடா தான் ஆகுது. பெரிய மூவிஸ்லாம் சர்ச் பண்றதுக்கு ரொம்ப உட்காந்து ஒவ்வொரு இடத்த வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஒரு அம்சம் வந்து இப்போதைக்கு எல்லா டிவிலையும் இந்த மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ மிகப்பெரிய அளவு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பட் இந்த டிவி ரிமோட்டோடைய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா மவுஸ் அந்த மாதிரியான யூஸ் பண்ணிக்கிற ஒரு அம்சம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டெடிகேட்டட் பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு மவுஸ் கர்சர் உங்களுடைய டிவில வந்துடும். ஸோ ஆரோஸ் யூஸ் பண்ணி நீங்க அதுக்குள்ளேயே வந்து போய்க்கலாம். ஒவ்வொரு முறையும் அந்த ஆரோஸை மட்டுமே யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா மவுஸ் மாதிரியான ஒரு அம்சம் மோஸ்ட்லி எனக்கு அது வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல சொல்லுவேன். இதை தவிர இதர அம்சங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஒய்ஃபை சப்போர்ட் இதுல முன்பே நான் சொன்னது போல வந்து இருக்கு. இதை தவிர உங்களுக்கு ஸ்கிரீன் கேப்சர் அந்த ஒரு அம்சம் கொடுத்துருக்காங்க. மிரர் கேஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய டிவைசஸ் அந்த அம்சம் வந்து இதுல வந்து இருக்கு. மேலும் உங்கள்கிட்ட பிளே ஸ்டேஷன் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் இந்த டிவியில கனெக்ட் பண்ணி நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். கடைசியில் இந்த டிவியுடைய விலை இந்த டைவா 40 இன்ச் LED Full HD டிவி பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்தியாவில் 18,990 ரூபாய், அதாவது கிட்டத்தட்ட 19,000 வந்து சேல் ஆகுது. அமேசான் எக்ஸ்க்ளூசிவா வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க வாங்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிவி வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னாக்கா 20,000 ரூபாய்க்குள்ள இருக்கிற பட்ஜெட் செக்மெண்ட்ல எனக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே பேனல் இருக்கிற ஒரு டிவி வந்து வேணும். எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராண்டு தான் வேணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு வந்து கிடையாது. ஒரு நல்ல டிஸ்பிளே பேனல் இருந்தா போதும். கரெக்டா 40 இன்ச் வேணும். அதாவது ஒரு சிலங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கபோர்ட்லாம் கரெக்டா சைஸ் இருக்கும். சோ அந்த மாதிரியான தேவை இருந்துச்சு அப்படின்னாக்கா 40 இன்ச்சுக்கு இந்த டிவி கண்டிப்பா நல்ல டிஸ்பிளே பேனல் தான் வந்து கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளே பேனலை பொறுத்தவரையும் குறையே வந்து சொல்ல முடியாது. நல்ல ஒரு Full HD பேனல், நல்ல பிரைட்னஸோட, நல்ல கான்ட்ராஸ்ட் லெவல்ஸோட பேனல் வந்து இருக்கு. சவுண்டுமே பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக தான் வந்து இருக்கு. ஸோ பெரிய ஹாலில் வச்சு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னாலும் இந்த டிவி கண்டிப்பா உங்களை வந்து ஏமாத்தாது. பட் எனக்கு வந்து அந்த யூஐ வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னாக்கா நீங்க வேற டிவிஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். யூஐ ரொம்ப ஸ்மூத் வந்து கிடையாது. பட் நான் முன்பே குறிப்பிட்டது போல அது ரொம்ப செலக்டிவான ஆடியன்ஸ்
ஆடியன்ஸுக்கு மெஜாரிட்டிக்கு அந்த யூஐ மிகப்பெரிய இடைஞ்சலா வந்து இருக்காது. இல்ல அப்படின்னாலுமே நீங்க ஒரு Amazon Fire TV Stick மாதிரியான ஒரு அம்சம் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். ஓவராலா 19,000க்கு ஒரு 40 இன்ச் டிவி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இது ஒன் ஆஃப் தி ரெக்கமெண்டேஷன்ஸ்ல கண்டிப்பாவே வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த டிவியை பத்தின விமர்சனம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. அவங்க ஏதாவது டிவி வாங்குறப்ப இந்த டிவியும் ஒரு ஆப்ஷனா வந்து வச்சுக்கிடும். நீங்க நம்ம சேனலை ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம்னா மறந்துடா ஃபாலோ பண்ணிக்கிங்க. பலவிதமான அப்டேட்ஸ் அங்கே வந்து கொடுத்துருப்போம். மேலும் டெக் சாரி இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.